guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th maths exercise 1.2ல 4th sum பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் 4th sum இது 3 மார்க்கில் கேட்பாங்க. 1 minus 2 3 2 4 minus 6 5 1 minus 1. ஓகே, இப்போ இது என்ன மேட்ரிக்ஸாக இருக்கும்? 3 cross 3 மேட்ரிக்ஸ். எப்படி 3 cross 3 மேட்ரிக்ஸ்? 3 rows 3 columns இருக்கிறனால 3 cross 3 மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறோமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இது லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு நேம் கொடுத்துக்கிறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 3 cross 3 மேட்ரிக்கு நம்மளால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது ஒரு 3 rows 3 columns இருக்கிறனால நம்மளால டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இஃப் சப்போஸ் இதுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுக்கப்புறமான மைனர் மேட்ரிக்ஸ் 2 cross 2 மேட்ரிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சரி வாங்க, டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்னது? இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1. இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டிங்கன்னா 4 6 -4 + 6ன்னு வரும். 1 × -4 + 6. நெக்ஸ்ட் -2ன்னு இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டிங்கன்னா 2 6 2 13 வரும். -2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஸோ +30. அடுத்து 3 எடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு 3 எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ 2 - 20 2 - 20. இப்போ இதோட ஆன்சர் என்னது? -4 + 6 இஸ் +2. அடுத்து -2 + 30 இஸ் +28. 2 - 20 இஸ் -18. ஓகேவா? அப்போ 1 × 2 2 2 × 28 இஸ் 56. 3 × 18 இஸ் 54. ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோன்னா 2 + 56 இஸ் 58 -54. 58லேருந்து 54 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 4. 4ன்றது நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ இந்த வேல்யூ வந்து டிட்டர்மினண்ட்டாக எடுத்திருக்கிற வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தனால இதோட ரேங்க் நம்ம என்னன்னு லாஸ்ட்டில் எடுத்துக்கிறோம், 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 5th சம் 3 மார்க்லையும் கேட்பாங்க. 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2. ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன மேட்ரிக்ஸாக இருக்கும்? இதில் 1 2 3 rows இருக்குது. 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ 3 cross 4 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ சம் பாருங்கள். ஏவோட நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துப்போமா, ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இது 3 cross 3 மேட்ரிக்ஸாக இருக்கிறனால 4 cross 4 மேட்ரிக்ஸாக இருந்தால் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் இது 3 cross 4 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஒன்று 3 cross 3 இருக்கணும், இல்லாட்டி 4 cross 4 இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் இருக்கிறனால 3 cross 3 மேட்ரிக்ஸ், அதாவது இதில் வந்து எது மேக்ஸிமமாக மைனர் மேட்ரிக்ஸ் எடுக்க முடியும்? 3 cross 3 மேட்ரிக்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ 3 cross 3 மேட்ரிக்ஸை நம்ம மைனர் மேட்ரிக்ஸாக எடுத்து அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது எடுத்திருப்போம், செகண்ட் காலம், அடுத்து தேர்ட் காலம். 3 காலமே மட்டும் எடுத்திருப்போம். இந்த 3 காலமை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 0 இருக்கா? 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0வா? இல்லை இதை நான் சால்வ் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னாலும் சால்வ் பண்ணியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டிங்கன்னா 0 1 4 is 4. அப்போ 0 - 4. நெக்ஸ்ட் -1 × இதுவும் அப்படி தான் 0 × 0 0 8 4s are 32 -32. ஓகே, நெக்ஸ்ட் 2 எடுத்தோம் அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 0s are 0 8 2s are 16 -16. ஓகேவா? இதில் வந்து ஆன்சர் வந்து +32, இங்கே வந்து -32ன்னு வரும். அப்போ +32 -32 0ன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு 4 காலம் இருக்கா? ஸோ நம்ம 3 காலம் தான் எடுத்திருக்கோம். அப்போ இன்னொரு காலம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் காலத்தை விட்டுட்டு அடுத்து 4th காலத்தை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 4th காலம் எடுத்தோம் அப்படின்னா 0 2 1 0 4 3 8 0 1 2. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் தேர்ட் காலம், 4th காலம். ஓகே, இப்போது இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 0 எடுத்தோன்னா 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0வா? 8 -0. அடுத்து -2 × இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்க அப்படின்னா 0 -24ன்னு வரும். ஓகேவா? 3 8s are 24. நெக்ஸ்ட் 1 × 0 -32.
இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × 24 இஸ் 48. இங்கே வந்து மைனஸ் 32. 48லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏதோ ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சா, அப்போ அதோட ரோ என்னவா இருக்கும், 3ஆக தான் இருக்கும். ஓகேவா, நம்ம என்ன மைனர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோமோ 2x2 எடுத்து அதில் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அதோட ரேங்க் 2. ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கும் ரேங்க் வந்து 1. இதில் 3x3 எடுத்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தனால இதுக்கு ஆன்சர் 3. ஓகேவா, சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.